வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக சுகன்யா. ஆர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். நெடுவாசலில் 19வது நாளாக தொடரும் போராட்டம். வடகாடு பகுதியிலும் எரிவாயு திட்டத்துக்கு கடும் எதிர்ப்பு. நெடுவாசல் பிரச்சனையை தீர்க்க தொடர் நடவடிக்கை. மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தகவல். எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு நிவாரணம் முதல்வர் பழனிசாமி வழங்கினார். பரிசு பொருள் வழக்கிலிருந்து ஜெயலலிதா விடுவிப்பு. உச்சநீதிமன்றம் உத்தரவு. புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்று வரும் போராட்டம் இன்று 19வது நாளாக தொடர்கிறது. விளைநிலங்களை பாழாக்கி இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டத்தை மத்திய அரசு கைவிடக் கோரி போராடி வரும் நெடுவாசல் மக்களுடன் மாணவர்கள், இளைஞர்கள், அரசியல் கட்சியினர், சமூக ஆர்வலர்கள் என பல தரப்பினரும் கைகோர்த்துள்ளனர். மத்திய அரசு மக்களுக்கு எதிரான இந்த திட்டத்தை கைவிடும் வரை தாங்கள் போராடப் போவதாக அவர்கள் கூறினர். போராட்டத்தில் தன்னெழுச்சியாக கலந்து கொண்டுள்ள பெண்கள் பலரும் திட்டத்தை திரும்பப் பெற கோரி ஒப்பாரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெடுவாசலில் ஜமாத் அமைப்பினர் திரளானோர் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவசாயத்தை மட்டுமே முற்றிலும் முதுகெலும்பாக கொண்டுள்ள கிராமம் எங்களது கிராமம். இந்த போராட்டம் மத்திய அரசு திட்டவட்டமாக இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் எங்கள் பகுதியில் ரத்து செய்யப்பட்டு விட்டது என்று அறிவிக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்பதை நாங்கள் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறோம். விவசாயிகள் வாழ்வாதாரம் செழிக்கணும், விவசாயிகள் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இது ஒரு சின்ன சாம்பிளுக்காக தான் இன்றைக்கி ஒரு 10 பேர் வந்திருக்கோம். இது எங்களுக்கு முழுமையாக போராட்டத்தில் நல்ல பதில் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அனைத்து மாநிலத்திலையும் அனைத்து மாற்றுத்திறனாளி சங்கமும் ஒன்று சேர்ந்து பாடுபோகணும் என உறுதியளிக்கிறேன். விவசாயம் செழிக்கணும் அப்படிங்கிறனால இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. அதனால இந்த விவசாயம் செழிக்கிறதுக்காண்டி நீர் வளமும் நிலத்து வளமும் நல்லபடியாக இருக்கணும். விவசாய வாழ்வாதாரம் பாதிக்காமல் இருக்கணும்னா இந்த நீர் வளம் இருக்கணும்னா இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிடணும். மத்திய அரசு இது உடனே வாபஸ் வாங்கணும். எரிவாயு திட்டத்துக்கு எதிராக வடகாடு பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் இன்று உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ளனர். ஹைட்ரோ கார்பன் எரிவாயு திட்டத்துக்கு எதிராக புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு மக்கள் புதிதாக போர்க்கொடி தூக்கிய நிலையில் நேற்றிரவு ஆலங்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் கணேஷ் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை. இதையடுத்து வடகாட்டில் போராட்டம் தொடர்கிறது. இன்று அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே கிராமங்களிலும் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற மக்களுக்கு காவல்துறையினர் அனுமதி அளிக்க மறுத்தனர். அறவழியில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்காண்டி இங்கே செட்டு போட்டு உட்கார்றதுக்காண்டி ரெடி பண்ணோம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிராக காவல்துறையினர் எங்களை இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி விரட்டி இது பண்ணுறாங்க. அதனால இப்பொழுதைக்கு தற்காலிகமாக நாங்கள் எல்லாம் கலைஞ்சு நிற்கிறோம். இதனுடைய ஆலோசனை பண்ணிவிட்டு நாளைக்கு தொடரலையாங்கிறத ஆலோசனை பண்ணிவிட்டு சாயங்காலம் அறிவிப்போங்கிறது இதில் இருக்கிறோம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக நெடுவாசலில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நெடுவாசலில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களின் பிரச்சினைகள், சந்தேகங்களை தீர்க்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட மருத்துவமனையில் இருந்த கண்காணிப்பு கேமராக்கள் அகற்றப்பட்டதாக தற்போது தகவல்கள் வெளிவந்துள்ளதாகவும் தமிழக அரசியலில் மர்மம் நீடிப்பதாகவும் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். முதல்ல நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இல்லாமல் எந்த பேச்சுவார்த்தையும் எதுலேயுமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடையாது. எனக்கு முந்தா நாள் நடந்த பேச்சுவார்த்தை ரொம்ப திருப்தியாக இருந்தது, அவர்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. இன்னொரு விஷயத்தை அவங்க ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. மத்திய அரசாங்கத்தின் மீது எந்த விதமான தப்பும் கிடையாது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மானுடைய மரணம் குறித்து விசாரிப்பதற்காக விசாரணை கமிஷன் அமைப்பேன் அப்படின்னார். அதை அமைக்கலை. 2 முதலமைச்சர்களும் தவறுன விஷயத்துக்காக இன்றைக்கி ஓபிஎஸ் ஒரு முன்னாள் முதல்வராக இருந்து போராட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. சில விஷயங்கள் மருத்துவர்கள் சொன்னது கேட்டு அதிர்ச்சியாக இருந்தது அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய அதிர்ச்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியணுமா வேண்டாமா? அந்த மருத்துவமனையிலிருந்தும் ஒரு அறிக்கையும் வர காணல. எல்லாம் ஒரு மர்மமாகவே போயிட்டு இருக்குது.
சென்னை எண்ணூரில் கடலில் எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட 30,000 மீனவர் குடும்பங்களுக்கு நிவாரண உதவியை முதல்வர் பழனிசாமி வழங்கினார். கடந்த ஜனவரி மாதம் 28ஆம் தேதி 2 கப்பல்கள் மோதிய விபத்தில் கடலில் எண்ணெய் படலம் பரவியதால் சென்னை, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மீனவர்கள் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட தண்டையார்பேட்டையில் நடைபெற்ற விழாவில் பாதிக்கப்பட்ட 30,000 மீனவ குடும்பங்களுக்கு இடைக்கால நிவாரணமாக தலா 5,000 ரூபாய் வழங்கினார் முதல்வர் பழனிசாமி. அப்போது பேசிய முதல்வர், மீனவர்களின் நலன்களை பாதுகாப்பதில் அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு 135 கோடி ரூபாய்க்கும் மேல் காப்பீடு வழங்கக் கோரி மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரியிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளதாக முதல்வர் பழனிசாமி தெரிவித்தார். இந்த விழாவில் அமைச்சர்கள் ஜெயக்குமார், கருப்பண்ணன், அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். சதீஷ், ஈஞ்சம்பாக்கம், அடுத்ததாக பிரபாகரன், இவரனை தொடர்ந்து ராஜசேகர், சோனியா, தண்டையார்பேட்டை. கச்சா எண்ணெய் கசிவு ஏற்பட்டு கடலில் பரவியதால் திருவள்ளூர், சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு மிகுந்த சிரமத்திற்கு உள்ளானார்கள். பாதிக்கப்பட்ட மீனவர்களின் வாழ்வாதார இழப்பீடாக மாநில அரசால் மதிப்பீடு செய்யப்பட்டு 135 கோடி ரூபாய் 35 லட்சம் ரூபாயினை இந்த இழப்பீடை உரிய காப்பீட்டு நிறுவனத்திலும் பெறும் பொருட்டு அதற்கான கடிதத்தை இந்திய அரசின் கப்பல் போக்குவரத்து இயக்குநர் தலைவருக்கு அனுப்பப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வறட்சி பாதித்த 31 மாவட்டங்களைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 2,247 கோடி ரூபாய்க்கு இடுபொருள் மானிய நிவாரணத் தொகையை முதல்வர் பழனிசாமி வழங்கினார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற விழாவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 6,36 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1,083 இணைப்பு சக்கர பெட்ரோல் வாகனங்களை முதல்வர் வழங்கினார். இதுகுறித்த விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு பொய்த்த நிலையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களையும் வறட்சி பாதித்த மாவட்டங்களாக தமிழக அரசு அறிவித்தது. அதன் அடிப்படையில் வறட்சி பாதித்த 31 மாவட்ட விவசாயிகளுக்கு தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி இன்று வறட்சி நிவாரணங்களை வழங்கினார். அதன்படி அறிவித்தபடி நெல் மற்றும் பாசன பயிர்களுக்கு 5,465 ரூபாயும், மானாவாரி நிலங்களுக்கு 3,000 ரூபாயும், நீண்டகால பயிர்களுக்கு 7,250 ரூபாய் என அறிவித்தபடி 32,30,193 விவசாயிகளுக்கு இன்று வறட்சி நிவாரணமாக இடுபொருள் மானிய நிவாரணத் தொகையினை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இன்று 31 மாவட்டங்களைச் சேர்ந்த 31 விவசாயிகளுக்கு வழங்கினார். 4 ஏக்கர் 69 சென்ட் எனக்கு நிலம் இருக்கு. அந்த நிலத்துக்காகவும் அனைத்து விவசாய பெருமக்களுக்காகவும் அனைத்தும் நிவாரண நிதி, வறட்சி நிவாரண நிதியை வழங்கியிருக்காங்க தமிழ்நாடு அரசு. அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறோம். எல்லாமே அரை மோசூடு கிடையாது, எல்லாமே பாதிப்பு தான். ஏதோ விவசாயம் பாதிச்சது, அம்மா பண்ணித்தால ஏதோ கொடுத்தாங்க ஐயா. கொடுத்தது விவசாயிக்கு மிகுந்த நன்றி. அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த தமிழக அரசுக்கும் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதேபோல தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மாற்றுத்திறனாளிகளுக்கு, அதாவது சமூக நலத்துறை சார்பிலான மாற்றுத்திறனாளிகளுக்கு 1,083 பேருக்கு 6,36 லட்சம் ரூபாய் செலவில் இணைப்பு இருசக்கர இலவச பெட்ரோல் வாகனங்களை வழங்கினார். அதேபோல முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட 960 மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்ட 197 மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கும் பல்வேறு நலத்திட்டங்களை முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி இன்று வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் உட்பட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். வேந்தர் செய்திகளுக்காக தலைமைச் செயலகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்யது. பரிசு பொருள் வழக்கிலிருந்து மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா, முன்னாள் அமைச்சர் அழகு திருநாவுக்கரசு ஆகியோரை உச்சநீதிமன்றம் விடுவித்துள்ளது. கடந்த 1992இல் ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது அவரது பிறந்த நாளில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. முதல்வராக இருந்த ஜெயலலிதா தமக்கு வந்த பரிசுகளை அரசு கருவூலத்தில் சேர்க்காமல் பரிசு தொகையை தமது சொந்த வங்கிக் கணக்கில் டெபாசிட் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து ஜெயலலிதா, செங்கோட்டையன், அழகு திருநாவுக்கரசு ஆகியோர் மீது சிபிஐ தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதையடுத்து சிபிஐ தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜெயலலிதா மற்றும் அழகு திருநாவுக்கரசு ஆகியோர் இறந்துவிட்டதால் வழக்கிலிருந்து விடுவிக்கப்படுவதாக நீதிபதிகள் அறிவித்தனர். எனினும் செங்கோட்டையன் மீதான வழக்கு கோடை விடுமுறைக்கு பிறகு விசாரிக்கப்படும் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்தனர்.
மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை பற்றி தில்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை தரப்பில் தமிழக அரசிடம் அறிக்கை அளிக்கப்பட்டுள்ளது. நீர் சத்து குறைவால் பாதிக்கப்பட்ட அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா கடந்த ஆண்டு செப்டம்பர் 22ஆம் தேதி சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். உடல்நலம் தேறி வந்ததாக கூறப்பட்ட அவர் டிசம்பர் 5ஆம் தேதி திடீரென உயிரிழந்தார். ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக சர்ச்சை எழுந்தது. இந்நிலையில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு எய்ம்ஸ் மருத்துவக் குழுவினர் அளித்த சிகிச்சை பற்றி தில்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை மருத்துவக் குழு தரப்பில் தமிழக அரசிடம் 5 அறிக்கைகள் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கைகளை எய்ம்ஸ் மருத்துவமனை துணை இயக்குநர் ஸ்ரீனிவாஸ் தில்லியில் தமிழக அரசின் சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணனிடம் அளித்தார். வறட்சி பாதித்த பகுதிகளில் மத்திய குழுவினர் ஆய்வு, நிவாரணம் விரைந்து வழங்க விவசாயிகள் கோரிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்த மத்திய குழுவினர் பாதிப்புகள் குறித்து விவசாயிகளிடம் கருத்துக்களை கேட்டறிந்தனர். புதுச்சேரியில் கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை பொய்த்ததை அடுத்து கடும் வறட்சி நிலவியது. இதனையடுத்து புதுச்சேரி அரசு வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழு ஆய்வு செய்து நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தது. இதனையடுத்து மத்திய வேளாண் துறை இணை செயலர் ராணி குமுதினி தலைமையிலான 11 பேர் கொண்ட குழுவினர் இன்று காலை முதல் 2 குழுக்களாக பிரிந்து புதுச்சேரியில் 10 கண்ணு, காட்டேரிக்குப்பம், சோரப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு செய்தனர். விவசாயிகள் காய்ந்த பயிர்களை மத்திய குழுவிடம் காண்பித்து விரைவில் நிவாரணம் வழங்குமாறு கோரிக்கை விடுத்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் கோட்டுச்சேரி, திருவெட்டிக்காடு, புதுக்குடி, டிஆர் பட்டினம், வாஞ்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் வறட்சி பாதிப்பு குறித்து விவசாயிகளிடம் கேட்டறிந்தனர். எங்களோட கடன் தள்ளுபடியாகி எதனா அடுத்த கட்டம் பயிர் வைக்கிறதுக்கு எங்களுக்கு எதனா முதலீடு கொடுத்தா தான் நாங்கள் எதனா செய்ய முடியும். எங்களுக்கு வேறு நிறைய கறவை மாடு எல்லாம் கொடுக்கணும், மாட்டுக்கு தீவனம் கொடுக்கணும், இலவச நிவாரணம் உடனே கொடுத்தா தான் எங்களுடைய பிரச்சனை தீரும். கடனை தள்ளினா தான் நாங்கள் வாழ முடியும். இல்லை கடன் தொல்லை வேறு, பேங்க்கு தொல்லை வேறு பெருசாக இருக்குது எங்களால். இலங்கை சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாம்பன் மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடிப்பது தொடரும் நிலையில் இலங்கை சிறைகளில் 85 மீனவர்கள் அடைக்கப்பட்டுள்ளனர். தமிழக மீனவர்களின் 139 படகுகள் இலங்கையிடம் உள்ளன. மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி பாம்பன் மீனவர்கள் 3வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். ராமேஸ்வரம் மீனவர்கள் நாளை முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடவிருக்கும் நிலையில் பாம்பன் விசைப்படகு மீனவர்கள் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாம்பன் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திரளான மீனவர்கள் கலந்து கொண்டனர். இலங்கை கடற்படை இந்திய எல்லை பகுதிக்குள்ளே 5 மீனவர்களையும் கைது செஞ்சுட்டு போயிட்டாங்க. அதை விடுவிக்கும் வகையிலே இந்த பாம்பன் நெடுஞ்சாலையில ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம். மத்திய மாநில அரசுகள் உடனடியாக இந்த படகை மட்டுமல்ல, அங்க இலங்கையில் இருக்கக்கூடிய 135 படகையும் 85 மீனவர்களையும் நீங்க விடுவிக்கணும் சொல்லி கேட்டுக்கிறோம். அயல்நாட்டு குளிர்பான நிறுவனங்களின் அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி திரளானோர் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் வளாகத்தில் இயங்கி வரும் அயல்நாட்டு குளிர்பான நிறுவனங்களுக்கு தாமிரவருணியில் இருந்து தண்ணீர் வழங்கும் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று போராட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது. கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்டவற்றை சேர்ந்தவர்கள் கண்களை கருப்பு துணியால் கட்டியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வறண்டு கிடக்கக்கூடிய இந்த தாமிரபரணியில் நிலத்தடி நீரை பயன்படுத்தி குடிதண்ணீருக்காக மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் துயரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த குடிதண்ணீரை கொக்கோ கோலா, பெப்சி உறிஞ்சுவதை அனுமதிக்க மாட்டோம் என்ற முறையில் எச்சரிக்கை செய்யக்கூடிய இந்த போராட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக கொக்கோ கோலா, பெப்சியோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும். கோயம்புத்தூரில் அடுத்தடுத்த கடைகளில் ஏற்பட்ட தீ விபத்தில் 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமாகின. கோயம்புத்தூரில் திருச்சி சாலையில் சங்கர் என்பவருக்கு சொந்தமான துணிக்கடையில் இன்று காலை திடீரென தீப்பற்றிக் கொண்டது. இதுபற்றி அருகில் உள்ளவர்கள் அளித்த தகவலின் பேரில் 5 தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் தீயை கட்டுப்படுத்த போராடினர்.
இதற்குள் அருகில் உள்ள கார் உதிரி பாகங்கள் கடை மற்றும் டயர் விற்பனையகம் ஆகியவற்றுக்கும் தீ மளமளவென்று பரவியது. இதில் 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமாகின. கட்டடத்தின் ஒரு பகுதியில் தீபாவளி விற்பனை போக மீதமிருந்த பட்டாசுகள் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் தீ பற்றியதே விபத்துக்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. பட்டாசெல்லாம் எங்கள் கடையில் இல்லைங்க மேடம். எங்கள் கடையில் துணி மட்டும்தான் இருந்தது. எங்கள் கடை ஹேண்ட்லூம் ஒன்லி துணி மட்டும்தான் நாங்கள் வச்சுருந்தோம். எப்படி ஆச்சுன்னு எனக்கே தெரியாது மேடம். இன்சூரன்ஸு போட்டிருக்கோம், இது இன்கம் டேக்ஸ் எல்லாமே கட்டியிருக்கோம், ஃபுல்லாக இருக்குது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் பாகுபாடின்றி நிவாரணத்தை உடனடியாக வழங்க கோரி திருவாரூர் விவசாயிகள் கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சியால் காவிரி டெல்டா பகுதியில் விவசாய பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. தமிழக அரசு அறிவித்த நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க கோரி தொடர் போராட்டங்களை விவசாயிகள் நடத்தி வருகின்றனர். இதனிடையே திருவாரூர் அருகே கள்ளுக்குடி கிராமத்தில் சிறு குறு விவசாயிகள் என்ற பாகுபாடு இன்றி அனைத்து விவசாயிகளுக்கும் வறட்சி நிவாரணம் வழங்கிட வேண்டும் எனவும் வறட்சியால் உயிரிழந்த அனைத்து விவசாயிகளுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளுக்கு பாதிப்பின் அடிப்படையில் வழங்கக்கூடிய 2015-16 ஆண்டிற்கான காப்பீடு தொகை இதுவரைக்கும் வழங்கப்படலை. அரசு ஒரு கொள்கை முடிவு எடுத்தால் அது உடனடியாக விவசாயிகள் கையில் கிடைக்கணும். இதுலேயும் சிறு விவசாயி, பெரிய விவசாயி, குறு விவசாயின்னு ஒரு பாகுபாடு. அத்தனை விவசாயிகளும் நிலத்திற்கு தகுந்தாற் போல செலவு என்பது எல்லோருக்கும் பொதுவான ஒரு நிகழ்வு. ஆனால் இதில் கூட குறைச்சல் என்பது வருத்தம் அளிக்கிறது, கண்டனம் தெரிவிக்கிறோம். திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலினின் பிறந்த நாளை ஒட்டி தஞ்சாவூரில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் திரளானோர் பங்கேற்றனர். தஞ்சாவூர் ரஹ்மான் நகரில் தொடங்கிய இந்த மாரத்தான் போட்டியை சட்டப்பேரவை உறுப்பினர் துரை சந்திரசேகரன் தொடக்கி வைத்தார். 15 வயதுக்குட்பட்டவர்களுக்கு 3 கிலோமீட்டரும் மற்றவர்களுக்கு 10 கிலோமீட்டர் தொலைவுக்கும் போட்டி நடத்தப்பட்டது. இதில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு ரொக்க பரிசும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. கடும் வறட்சியின் காரணமாக சந்தைக்கு காய்கறிகளின் வரத்து குறைந்து வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் வணிகர்கள் கவலையடைந்துள்ளனர். பருவமழை பொய்த்து போனதால் நீர்நிலைகள் வறண்டு காணப்படுகிறது. இதன் காரணமாக மாநிலம் முழுவதும் வறட்சி நிலவுகிறது. இதனால் விவசாயம் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு நேதாஜி சந்தைக்கு காய்கறிகளின் வரத்து குறைந்துள்ளதால் அனைத்து காய்கறிகளின் விலையும் வரலாறு காணாத வகையில் அதிகரித்துள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு 20 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ வெண்டைக்காய் தற்போது 70 முதல் 80 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. 20 ரூபாய்க்கு விற்பனை ஆன 1 கிலோ கத்திரிக்காய் விலை தற்போது 60 ரூபாயாக உள்ளது. இதேபோன்று வெங்காயம், தக்காளி, எலுமிச்சை உள்ளிட்ட அனைத்து காய்கறிகளின் விலையும் அதிகரித்துள்ளது. அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதால் காய்கறிகளை வாங்க வருவோரின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளது. இதனால் காய்கறி வியாபாரம் குறைந்துள்ளதால் வர்த்தகர்கள் கவலையடைந்துள்ளனர். மூட்டை 200-2000 ரூபாய்க்கு எடுத்த மூட்டை இன்றைக்கி 4000 ரூபா 3500 இந்த ரேஞ்சில் இருக்குது. பீரோடு 40 ரூபா, கேரட் 30 ரூபா, கிழங்கு ஊட்டி கிழங்கு 25 to 30 ரூபாய்க்கு விற்குது. ஆனால் நார்மலாக ரேட்டு 20 ரூபாய்க்கு தான் விற்கணும். மழையில் காரணங்கள்னால இந்த ரேட்டுக்கு விற்றுட்டு. போன வருஷம் இந்த மாதிரி இல்லைங்க. போன வருஷம் ஒரு நார்மலாக இருந்தது. இந்த வருஷம் அப்படியே மாறி இருக்குது ரேட். வியாபாரம் அப்படியே இதனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குதுனால ஜனங்க யோசனை பண்ணுறாங்க. வெங்காயம் வாங்கினாக்கா 100 ரூபா ஆகிப்போச்சு. மற்ற பொருள் எதுவும் வாங்க முடியல. தக்காளி 30 ரூபா 40 ரூபாய்க்கு விற்குது. வெண்டைக்காய் பொருளாங்க எல்லா காயும் அனைத்து காயுமே விளைச்சி தாங்க. நாட்டு காய்கறி பூரா வெஜிடபிள்ஸ் ஒன்று தான் விலை கம்மி. 25-30 கிலோ இருக்குது. மீதெல்லாம் நாட்டுக்காய் பூரா 50 ரூபா 60 ரூபா 70 வரைக்குமே இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெப்பம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் இன்று காலை முதல் பரவலாக பெய்து வரும் மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பருவமழை பொய்த்ததால் கடும் வறட்சி நிலவி வருகிறது. இதனால் குளங்கள் மற்றும் அணைகள் வறண்டு காணப்படுவதால் குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு தண்ணீர் இன்றி மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்நிலையில் இன்று காலை முதல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. நாகர்கோவில், குலசேகரம், குளச்சல் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் வெப்பம் தணிந்ததை அடுத்து மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தொடர்ந்து மழை பெய்தால் குடிநீர் தட்டுப்பாடு நீங்குவதுடன் விவசாயத்திற்கும் பேருதவியாக இருக்கும் என மக்கள் தெரிவித்தனர். மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. விவசாயத்திலும் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. எல்லா கிராமங்கள்லையும் ரொம்ப கஷ்டம் இருந்தாங்க. மக்கள் ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு கடவுளெல்லாம் வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. அதிகாலையில இருந்து மழை பெய்ய ஆரம்பிச்சு. ஆனால் மக்கள் மத்தியில் ஒரே சந்தோஷமும்
ரொம்ப கொண்டாட்டமாக இருக்குது. வில்லேஜிலலாம் வந்து தண்ணி வரக்கூடிய அளவில் மக்கள் மத்தியில் உள்ள சந்தோஷமாக இருக்காங்க. சமத்துவத்தை வலியுறுத்தி ராமானுஜரின் 1000வது ஆண்டு ஜெயந்தி விழாவையொட்டி சேலத்தில் வலம் வந்த ராமானுஜர் ரதத்தை வழிநெடுங்கிலும் திரண்டிருந்த பக்தர்கள் கண்டு வணங்கினர். கடந்த ஜனவரி 18ஆம் தேதி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் தொடங்கிய இந்த ராமானுஜர் ரதம் சேலத்தை சென்றடைந்தது. அங்கு அம்மாப்பேட்டையில் தொடங்கி சின்னக்கடை வீதி, மாரியம்மன் கோவில் வீதி வழியாக வலம் வந்த ரதத்தை பக்தர்கள் கண்டு வணங்கினர். மேலும் இந்த ரத ஊர்வலத்தில் பங்கேற்றவர்கள் ராமானுஜரின் சிறப்புகளையும் இறைப்பணியையும் எடுத்துரைத்தனர். இந்த ரதம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வலம் வர உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜாதி மத பேதம், தோஷம் துவேஷம் வேஷம் இது எல்லாத்தையுமே விட்டு ஒரு உண்மையான ஒரு இதுதான் ராமானுஜருடைய கனவுகள். அந்த கனவு நினைவேற்ற சேலம்ல இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு உற்சவமாக ஏற்பட்டிருக்கு. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே அமைந்துள்ள அருள்மிகு கன்னி மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற மாசி திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற வேடப்பரி விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். மணப்பாறை அருகே வீரப்பூரில் அமைந்துள்ள இந்த கோவிலில் மாசி திருவிழா கடந்த மாதம் 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வாக பொன்னார் குதிரை வாகனத்தில் சென்று அம்பு போடும் வேடப்பரி திருவிழா நடைபெற்றது. கோவிலிலிருந்து புறப்பட்ட குதிரை வாகனம் அணியாப்பூர் குதிரை கோவிலை சென்றடைந்ததும் அங்கு பொன்னர் அம்பு போட்ட பின்னர் இளைப்பாத்தி தங்கியிருந்து காலையில் கோவிலை வந்தடைவார். இந்த நிகழ்வினை காண சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் குவிந்தனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டி. இந்திய அணி நிதான ஆட்டம். விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலகச் செய்திகள். பல்வேறு நாடுகளின் எதிர்ப்பையும் மீறி வடகொரியா மீண்டும் ஏவுகணை சோதனை நடத்தியுள்ளது. இவற்றில் 3 ஏவுகணைகள் ஜப்பான் கடற்பகுதியில் விழுந்ததால் பதற்றம் அதிகரித்துள்ளது. தென்கொரியாவை அச்சுறுத்தும் விதமாக வடகொரியா அவ்வப்போது அணுகுண்டு சோதனை, ஏவுகணை சோதனை உள்ளிட்டவற்றை நடத்தி வருகிறது. இதற்கு அமெரிக்கா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளும் ஐக்கிய நாடுகள் அவையும் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளன. மேலும் வடகொரியா மீது பொருளாதார தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. எனினும் இவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் வடகொரியா தொடர்ந்து அணுகுண்டு சோதனைகளை நடத்தி வருகிறது. இந்நிலையில் மீண்டும் ஏவுகணை சோதனையை வடகொரியா நடத்தியுள்ளது. அப்போது ஒரே நேரத்தில் 4 ஏவுகணைகள் ஏவப்பட்டன. இவற்றில் 3 ஏவுகணைகள் ஜப்பான் கடற்பகுதியில் விழுந்ததால் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் ஜப்பான் நாடாளுமன்றத்தில் பேசிய அந்நாட்டு பிரதமர் ஷின்சோ அபே வடகொரியாவின் இத்தகைய செயல் கடும் கண்டனத்திற்குரியது என்றும் இவற்றை ஒருபோதும் பொறுத்துக்கொள்ள இயலாது எனவும் தெரிவித்துள்ளார். 北朝鮮は4発の弾道ミサイルをほぼ同時に発射し、ミサイルは約1000キロ飛翔し、そのうち3発が我が国の排他経済水域内に着弾したものとみられます。これは北朝鮮が新たな段階の脅威であることを明確に示すものであります。பெங்களூருவில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரும் இந்திய அணி 30 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி பெங்களூரு சின்னசாமி திடலில் நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் இன்னிங்ஸில் இந்திய அணி 189 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இதையடுத்து முதல் இன்னிங்ஸை விளையாடிய ஆஸ்திரேலிய அணி நேற்றைய ஆட்ட நேர முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்புக்கு 237 ரன்கள் எடுத்திருந்தது. இன்று 3வது நாள் ஆட்டத்தை தொடர்ந்து விளையாடிய ஆஸ்திரேலிய அணி 276 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது.
இதன் மூலம் அந்த அணி 87 ரன்கள் முன்னிலை பெற்றது. இந்திய வீரர் ரவீந்திர ஜடேஜா 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸை விளையாடி வரும் இந்திய அணி நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறது. தொடக்க ஆட்டக்காரர்களான லோகேஷ் ராகுல் 51 ரன்களிலும், விராட் கோலி 15 ரன்களிலும், அபினவ் முகுந்த் 16 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். சற்று முன் வரை இந்திய அணி 3 விக்கெட்டுகள் இழப்புக்கு 117 ரன்கள் எடுத்து விளையாடி வருகிறது. இதன் மூலம் இந்திய அணி 30 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நெடுவாசலில் 19வது நாளாக தொடரும் போராட்டம். வடகாடு பகுதியிலும் எரிவாயு திட்டத்துக்கு கடும் எதிர்ப்பு. நெடுவாசல் பிரச்சினையை தீர்க்க தொடர் நடவடிக்கை. மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தகவல். எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு நிவாரணம் முதல்வர் பழனிசாமி வழங்கினார். பரிசு பொருள் வழக்கிலிருந்து ஜெயலலிதா விடுவிப்பு, உச்சநீதிமன்றம் உத்தரவு. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.